உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அண்மை செய்தி. போன் பேசியபடியே மாடியிலிருந்து விழுந்த இளைஞர் படுகாயமடைந்திருக்கிறார். நேபாள நாட்டை சேர்ந்த ரோஷன் என்பவர் 3வது மாடியிலிருந்து விழுந்ததில் படுகாயமடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள். காலை வணக்கம் சுபா. சென்னை செங்குன்றம் அருகே மாடியில் செல்போன் பேசிக்கொண்டே வடமாநிலத்தைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் கீழே விழுந்து தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை செங்குன்றம் வண்டிமேடு பகுதியில் மளிகை கடை நடத்தி வருபவர் ரங்கநாதன். இவர் 3 மாடி அடுக்குமாடி கொண்ட அந்த குடியிருப்பு பகுதியில் இவர் மளிகை கடை நடத்தி வருவதாக தெரிகிறது. இதில் கீழ்தளத்தில் மளிகை கடையும் மற்ற முதல் தளம் மற்றும் 2வது மாடி குடியிருப்புக்கு வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. 3வது மாடியில் வடமாநிலத்தைச் சேர்ந்த, அதாவது ரங்கனின் கடையில் வேலை செய்யும் வடமாநிலத்தைச் சேர்ந்த சந்தோஷ் மற்றும் ரோஷன் உள்ளிட்ட பணியாளர்கள் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை இந்த ரங்கன் மளிகை கடையில் வேலை செய்யும் நேபாள நாட்டைச் சேர்ந்த ரோஷன் என்பவர் தனது ஊருக்கு செல்போனில் காலையில் பேசியபடி இருந்துள்ளார். வெகு நேரமாக செல்போனில் தனது உறவினர்கள் மற்றும் வீட்டில் உள்ள நபர்களிடம் பேசிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக 3வது மாடியிலிருந்து கால் இடத்தவறி அவர் கீழே விழுந்துள்ளார். அவர் கீழே விழும்போது மளிகை கடைக்கு மேலே போடப்பட்டிருந்த அந்த ஷெட் எனப்படும் அந்த இடர்பாடு பகுதிக்குள் சிக்கிக் கொண்டார். இது தொடர்பாக அவரது அலறல் சத்தம் கேட்டவுடன் உடன் இருந்த மற்ற பணியாளர்கள் இது குறித்து கடையின் உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த தகவலை அடுத்து இந்த சம்பவம் குறித்து சென்னை செங்குன்றம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து செங்குன்றம் காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கீழே விழுந்த வடமாநில நபரான ரோஷனை கயிறுகளை கட்டிக்கொண்டு மீட்டு அவசர உதவி ஆம்புலன்ஸ் 108 மூலம் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது ரோஷன் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். மொட்டை மாடிகளில் செல்போன் பேசும்போது மிகுந்த கவனத்துடன் செல்போனை கையாள வேண்டும் எனவும், அதாவது வாக்கிங் செய்தபடி செல்போன் பேசுவது மிகவும் தவறு என்றும் ஒரு கருத்தினை தீயணைப்பு வீரர்கள் தற்போது தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த சம்பவம் குறித்து சென்னை செங்குன்றம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.